பிரதமர் மன்மோகன் சிங் உடல்நலக் குறைவால் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் காலமானார். 7 நாட்கள் துக்கம் அனுசரிப்பு, அரசு நிகழ்ச்சிகள் ரத்து. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் இரங்கல். எளிமையான பின்னணியிலிருந்து பொருளாதார மேதையாக உயர்ந்தவர் என புகழஞ்சலி. மன்மோகன் சிங் பணிவான மனிதர், தளராத அர்ப்பணிப்பு உணர்வுடன் நாட்டிற்காக உழைத்தவர் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இரங்கல். இந்தியாவை மகத்தான ஞானத்துடனும் நேர்மையுடனும் வழி நடத்தியவர் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இரங்கல். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவுக்கு தமிழக ஆளுநர் RN ரவி, முதலமைச்சர் ஸ்டாலின் இரங்கல். தென்னக மக்களின் குரல்கள் தேசிய அளவிலான திட்டங்களில் எதிரொலிப்பதை உறுதி செய்தவர் என புகழாரம். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இரங்கல். மன்மோகன் சிங் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று டெல்லி பயணம். இறுதி மரியாதை செலுத்திய பின்னர் மாலை சென்னை திரும்புகிறார். பிரதமர் மோடி தலைமையில் இன்று காலை 11 மணிக்கு மத்திய அமைச்சரவை இரங்கல் கூட்டம். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்படுகிறது. மன்மோகன் சிங்கிற்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக காங்கிரஸ் கட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளும் ரத்து. 7 நாட்கள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் இன்று நடைபெறவிருந்த அதிமுக போராட்டம் ரத்து. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவையொட்டி ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு முழுவதும் பெய்த சாரல் மழையால் குளிர்ச்சியான சூழல். வடபழனி, கிண்டி, வேளச்சேரி, பெருங்குடி உட்பட பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் மீது 8 பிரிவுகளில் வழக்கு பதிவு. ஏற்கனவே 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் தற்போது மேலும் 4 பிரிவுகளில் வழக்கு. மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் மீது 20 வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக சென்னை காவல் ஆணையர் அருண் தகவல். வேறு யாரேனும் புகார் அளித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதி. முதல் தகவல் அறிக்கை என்பது பாதிக்கப்பட்டவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே பதிவு செய்வது என்றும் விளக்கம். மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கை சிபிஐ விசாரிக்க எதிர்க்கட்சித் தலைவர் EPS வலியுறுத்தல். மாணவியின் தனிப்பட்ட விவரங்களுடன் FIR-ஐ காவல்துறை இணையத்தில் வெளியிட்டது எப்படி என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக FIR லாக் ஆவதில் தாமதம் ஏற்பட்டதால் டவுன்லோட் செய்து பரப்பியிருக்கலாம். FIR வெளியான விவகாரம் குறித்து காவல் ஆணையர் அருண் விளக்கம். அதாவது சில குற்றங்களுக்கு போக்சோ குற்றங்கள், அதே மாதிரி கிரைம் அகெயின்ஸ்ட் உமன் இருக்கக்கூடிய சில குற்றங்களுக்கு FIR போடும் பொழுது சிசிடிஎன்எஸ்ல ஆட்டோமேட்டிக்காகவே பிளாக் ஆகிடும். மாணவி பாலியல் விவகாரத்தை கண்டித்து இனிமேல் காலணி அணிய மாட்டேன், 48 நாள் விரதம் இருக்கப் போகிறேன். தனது வீட்டிற்கு வெளியே இன்று சவுக்கால் தன்னைத்தானே 6 முறை அடித்துக் கொள்வேன் என அண்ணாமலை ஆவேசம். நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பரிகாரம் தேடாததற்கு பிராயச்சித்தமாக அண்ணாமலை சவுக்கடிக்கு செல்கிறாரோ என்னவோ அமைச்சர் சேகர் பாபு விமர்சனம். நான் கூட மலைக்கு மலை ஏறும்போது காலில் செருப்பணிய மாட்டேன், இதை ஒரு சாக்காக வைத்து கொண்டிருக்கின்றாரோ என்னவோ தெரியவில்லை. அதேபோல் நாடாளுமன்ற தேர்தலில் அவர் பெற்ற தோல்விக்கு இதுவரையில் பரிகாரம் தேடவில்லை.
பல பேட்டிகளை நீங்களே கண்டிருப்பீர்கள். நிச்சயமாக கொங்கு மண்டலத்தில் அனைத்து தொகுதிகளிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம். மாணவி வழக்கில் கைதான குற்றவாளிக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மீண்டும் விளக்கம். ஞானசேகரன் திமுக பிரமுகர்தான் என்பதற்கு ஆதாரம் உள்ளதாக புகைப்படங்களை காண்பித்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. பாலியல் வழக்கில் கைதான ஞானசேகரன் பார்க்கிங் விவகாரத்தில் ஒருவருடன் தகராறில் ஈடுபட்ட வீடியோ வெளியானது. கடந்த ஜூன் மாதம் கோட்டூர்புரம் லேக் வியூ சாலையில் காரை நிறுத்தியவரிடம் தகராறில் ஈடுபட்டதாக புகார். அண்ணா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மேலும் ஒரு மாணவிக்கு ஞானசேகரன் பாலியல் தொல்லை அளித்ததாக தகவல். தோழியும் பாதிக்கப்பட்டதாக கூறிய பிறகே மாணவி காவல் நிலையத்தில் புகார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பை பலப்படுத்த கிண்டி பொறியியல் கல்லூரி முதல்வர் ஈஸ்வரகுமார் தலைமையில் 5 பேர் கொண்ட குழு அமைப்பு. மாணவர்கள் பாதுகாப்பு தொடர்பாக புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்து அரசாணை வெளியிடவும் திட்டம். பெண் போலீசிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட சிறப்பு சார்பு ஆய்வாளர் சஸ்பெண்ட். விருதுநகர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உத்தரவு. கன்னியாகுமரியில் 30 முதல் ஜனவரி 1ஆம் தேதி வரை திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா நிகழ்ச்சி முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் 3 நாட்கள் நடைபெறுகிறது. திருவள்ளுவர் சிலையையும் விவேகானந்தா பாறையையும் இணைக்கும் கண்ணாடி இழை பாலம் திறக்கப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அரசு மருத்துவமனைக்கு நல்லக்கண்ணு பெயர் சூட்டப்படும். முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. ஓசூர் அருகே கர்நாடக மாநில எல்லையில் ரவுடியை சுட்டுப்பிடித்த போலீஸ். காவலர்களை தாக்கிவிட்டு தப்பியோட முயன்றதால் துப்பாக்கிச்சூடு என விளக்கம். கரூர் அருகே வங்கதேச நாட்டினர் 3 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. 7 ஆண்டுகளாக சட்டவிரோதமாக தங்கி வேலை செய்து வந்ததாக போலீசார் தகவல். நெல்லை அருகே கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போது ஏற்பட்ட மோதல் தொடர்பாக 7 பேர் கைது. காயமடைந்த பெண் காவலருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தகவல். செங்கல்பட்டு அருகே அரசு மதுபான கடையில் 1.5 கோடி ரூபாய் கையாடல். 4 பேர் கொண்ட குழு 2வது நாளாக சோதனை. உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு ஜனவரி 16ஆம் தேதி நடைபெறும் என விழாக்குழு அறிவிப்பு. 14ஆம் தேதி அவனியாபுரத்திலும் 15ஆம் தேதி பாலமேட்டிலும் ஜல்லிக்கட்டு நடைபெறுகிறது. பிரம்மபுத்திரா ஆற்றில் உலகிலேயே மிகப்பெரிய அணையை கட்டும் சீனா 11.7 லட்சம் கோடியில் அணையை கட்ட அனுமதி வழங்கியது. பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டியில் விராட் கோலிக்கு 20% அபராதம். ஆஸ்திரேலிய இளம் வீரருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் பிசிசிஐ நடவடிக்கை. மெல்போர்ன் டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலியா வலுவான தொடக்கம். டாப் 4 பேட்ஸ்மேன்கள் அடுத்தடுத்து அரை சதம் விளாசல். பாக்ஸிங் டே டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு அஞ்சலி. கருப்பு பட்டை அணிந்து விளையாடும் இந்திய அணி வீரர்கள்.